ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா புத்தாண்டுக்கு நாம் என்னெல்லாம் செய்கிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கணிக்காணுதலுக்கு ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கலான்னு பார்க்கலாம். ஒரு சீப்பு பழம் எடுத்து வச்சுருக்கோம், வாழைப்பழம். இதுக்கு முக்கனியும் வைப்பாங்க. எனக்கு மாம்பழமும் கிடைக்கல, பலாப்பழமும் கிடைக்கல. சரி, வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும், அதனால் வாழைப்பழம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருக்கோம். கண்ணாடிக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு பூ வச்சுட்டு ஆரஞ்சு பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும், அதனால் எலுமிச்சம்பழம் ஒரு லெமன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் முக்கணிகள் வைக்கலாம், அதுக்கப்புறம் பூ வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் காசு வைக்கலாம், தங்கம் வைக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடிக்கு கூட பார்த்திங்கன்னா இங்கே செயினை மாட்டி வைக்காங்க. காலையில் மீட் பண்ணலாம். காலையில் சாமிக்கு பார்த்திங்கன்னா பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சாமிக்கு நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டேன், கொஞ்சம் தான் மிஸ் பண்ணேன், கரெக்டாக ஆனால் பார்த்துட்டேன். காலையில் சொன்னேன், ஓகே பொங்கல் டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா தோசை, சட்னி, சாம்பார்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா பிச்சு சாப்பிட சூப்பராக இருந்தது. அதுவும் எனக்கு இந்த பார்த்திங்கன்னா கடலை மாவு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க பூஜை எப்படி பண்ணால் பார்க்கலாம். பூஜைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தாம்பாளம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். உப்பு வச்சுருக்கேன், பருப்பு வச்சுருக்கேன், சீனி வச்சுருக்கேன், பச்சரிசி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் சாம்பிராணி ஏற்றி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம காலையில் ரெடி பண்ணோம் பார்த்திங்களா அந்த தட்டு, அதில் காசு 100 ரூபா வச்சு 1 ரூபா காயின் வேற வச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பூவும் வச்சுருக்கேன், மல்லிப்பூ. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையெல்லாம் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 100 ரூபா காசு, தங்க மோதிரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லற காசெல்லாம் வச்சுருக்கேன். சாம்பிராணி ஏற்றி வச்சாச்சு. மற்றபடி நாங்கள் இது 30 தேவிகளும் இங்கே வச்சுருக்கேன், சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கை, அதுக்கப்புறம் அன்னபூரணி சாமியும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே குலதெய்வம் ஃபோட்டோ, கிருஷ்ணர், விநாயகரெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம காலையில் வச்சுருந்தோம்ல அந்த கண்ணாடிக்கு ஒரு ரோஜா பூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சூடை காமிச்சு அந்த திருநீர் தட்டை வச்சுருக்கேன், ஒரு செம்பு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சிவன் கோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவன் கோவிலுக்கு போனோம். இங்கே பார்த்திங்கன்னா கொடியே ஏற்றுனாங்க சிவன் கோயிலில் புத்தாண்டு அன்னைக்கு. அதனால் ரொம்ப அழகாக கொடி மரத்துக்கே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. சூடெல்லாம் காமிச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், சூடெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், சூடெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டாங்க. நானும் தொட்டு கும்பிட்டேன், நீங்களும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க இந்த ஃபோனில் இருந்தே. அதுக்கப்புறம் இந்த கொடி, வேலு அதெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் விசிறினாங்க. இந்த சேவல் கொடி, கொடி மரத்துக்கே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் முருகருக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருந்தது வெளியே. நாங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு தான் போனோம்.
அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருந்தது. அழகாக இருந்தது. ஆனால் நாங்கள் லேட்டாக தான் போனோம். ஆனால் எங்களுக்கும் இடம் கிடச்சிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பழங்களை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், முருகர் வள்ளி தெய்வானை இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.